தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 5வது ஆண்டுக்கான கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அமைச்சர் அருண்ராஜ் அறிவுறுத்தல். விரைவில் 751 மருத்துவர்கள் மற்றும் 1353 சுகாதார ஆய்வாளர்கள் பணியில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. நலம் AI என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் அரசு நடவடிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்ற வழக்குகளில் தடயவியல் மற்றும் உடற்கூறு ஆய்வுகளுக்கு ஒரே மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஏற்காட்டில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், தேமுதிக போன்ற பல்வேறு கட்சியினர் பங்கேற்று முழக்கம். ஜல்ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசு. மத்திய அரசின் பங்களிப்புக்கு நிதிக்குழு மானியத்தை பயன்படுத்த உத்தரவு. விபிஜி ராம்ஜி திட்டத்தை தொடர்ந்து ஜல்ஜீவன் திட்டத்தால் மாநில அரசுக்கு 9,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வளர்ச்சி திட்டங்கள் பாதித்து நிதி நெருக்கடியில் சிக்க வாய்ப்பு. கரூரில் நாளை மறுநாள் நடக்கும் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் சுமார் 5,000 பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் பங்கேற்க உள்ளதை அடுத்து நடவடிக்கை. தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் மின்தடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண புதிய திட்டம். மின் துண்டிப்புகளை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. தமிழகத்தில் ஓரிரு வாரங்களில் பொதுமக்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கும். உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்த முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி. முன்னாள் மாவட்ட செயலாளர் பாக்குமாரும் கூட்டத்தை புறக்கணித்ததால் அதிமுகவில் சலசலப்பு. அதிமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டு சென்றவர்களின் பழைய கதையை மீண்டும் பேசாதீர்கள். திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனையின் போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை தேடித்தர வேண்டும். அதிமுக புத்துணர்வுடனும் புது எழுச்சியுடனும் வெகுண்டெழுந்து மீண்டும் ஆட்சிக் கட்டிலில் அமரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. ஆரோக்கியா பால் விலை நாளை முதல் அரை லிட்டருக்கு 2 ரூபாயும் 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்வு. அரை லிட்டர் ஆரோக்கியா தயிர் விலையும் 2 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும். அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழுவை நியமிக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழகத்தில் குற்ற செயல்களை தடுக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்திட வேண்டும். சென்னை கே நகரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது ரவுடி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தாவேகா ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாலும் மு.க.ஸ்டாலினுடன் கருத்து பரிமாற்றம் தொடர்வதாக திருமாவளவன் கூறியிருப்பது நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்து. கோவில்பட்டி அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை தொடங்கி வைத்த பின் வைகோ பேட்டி. கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவிரி மேகதாது பிரச்சினைகள் வருகின்றன. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது யார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சரமாரி கேள்வி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா பகுதியில் 2வது நாளாக சீரமைப்பு பணிகள் தீவிரம். நிலச்சரிவு மற்றும் காற்றாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஜேசிபி எந்திரங்களின் உதவியுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். இந்தோனேஷியாவின் யோக்யகர்த்தாவில் உள்ள பரம்பானன் கோயில் புனரமைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து கோயிலை பார்வையிட்ட பிரதமருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷிய மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உரையாடல்கள் இந்தியாவில் உள்ளது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. 3வது நாளாக இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்த வாசத்தை அனுபவிப்பதாகவும் பிரதமர் மோடி நிகழ்ச்சி பேச்சு. இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஜகர்த்தா விமான நிலையத்தில் 6 தழுவி விடையளித்தார் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதி சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்த நபர் கொல்லப்பட்டதாக தகவல். கொல்கத்தாவில் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிடிபட்ட குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சம்பவம் நடந்தது எப்படி என நடித்து காட்ட அழைத்து சென்ற போது ஏற்பட்ட மோதலில் என்கவுண்டர் செய்ததாக போலீசார் விளக்கம். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. கமேனியின் உடல் நாளை அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் வளைகுடா பகுதியில் உச்சகட்ட போர் பதற்றம். தாய்லாந்தின் டான்யாய் தாங் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகளில் பிராமி எழுத்துக்கள் அடங்கிய தங்க மோதிரம் கண்டெடுப்பு. 2000 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் இந்த மோதிரத்தில் இடவளமாக பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக நிபுணர்கள் தகவல். இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் ஏஐயை பயன்படுத்தி செயல்பட்ட 1.6 லட்சம் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா அறிவிப்பு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகத்தை ஊக்குவிக்கும் வகையிலான விளம்பரங்கள் இடம்பெற்றதாக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் நடவடிக்கை. ஐந்து பணியாளர்களுடன் ஷார்ஜாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு புறப்பட்ட சரக்கு விமானம் நடுவழியில் மாயம். அரபிக்கடலுக்கு மேலே பறந்தபோது ரேடாரில் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரவுண்ட் ஆஃப் 16இல் சுவிட்சர்லாந்து வெற்றி. பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்ற கோல் கணக்கில் கொலம்பியா அணியை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம்.